ஐஆர்ஜிசியினுடைய ஆட்டம் அதிரடியாக இருக்கிறது. வளைகுடாவில் அமெரிக்காவினுடைய செயற்பாட்டு திறனை பலவீனப்படுத்தவும் படிப்படியாக அழிக்கவும் நாம் அவர்களின் ஆயுத மற்றும் தளவாட மையங்களை குறிவைத்து அழித்திருக்கிறோம். 15 நாள் நடந்த தாக்குதல்களின் அதிரடியில் அளிக்கப்பட்ட அமெரிக்காவின் அதிமுக்கிய ஆயுத தளவாட கணக்குகளை பட்டியலிட்ட ஐஆர்ஜிசியின் அறிக்கையால் ஆடிப்போயிருக்கிறது சர்வதேசம். அமெரிக்காவினுடைய அதிநவீன இராணுவ கட்டமைப்புகள் முற்றிலும் சிதைக்கப்பட்ட பரபரப்பு செய்தி. F-15 போர் விமானங்கள், MQ-9 ட்ரோன்கள், பேட்ரியட் ரேடர்கள், அமேசன் தரவு மையம் வரை தாக்கப்பட்ட ஈரானின் முக்கிய அறிக்கை. அமெரிக்காவின் கண்களை குருடாக்கிவிட்டோம் என்று ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கிற அதிர்ச்சி தகவல். பஹ்ரைன், குவைத் மற்றும் வளைகுடா முழுவதும் பரவிய தாக்குதல்களின் அமெரிக்காவின் உண்மையான இழப்பு விவரம். இது வெறும் பதிலடி மட்டுமே, போர் அல்ல என்று சீறியிருக்கிறது ஐஆர்ஜிசி. வணக்கம், நான் உங்கள் RM ராம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க. இந்த காணொலி உங்களுக்காக ஈரான் போர் தொடர்பான மிக முக்கியமான பரபரப்பு செய்திகள் காத்திருக்கிறது. காணொலி எண்டை தான் புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது போன்ற மிக முக்கியமான ராணுவ ரகசிய செய்திகளை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருவதற்கு காத்திருக்கிறோம். சரி, காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே உள்ளுக்கு வாங்க. இந்த காணொலியில இருக்கிற மிக முக்கியமான நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பரபரப்பு செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வரும் அமெரிக்க மற்றும் ஈரான் மோதல் தற்போது மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரே இரவில் அவ்வளவு தாக்குதல்களையும் உடனடியாக நிறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையான ஐஆர்ஜிசி வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அந்த அறிக்கையில் ஜூலை 8 முதல் ஜூலை 22 வரை வரும் 15 நாட்களுக்குள் அமெரிக்க ராணுவத்தின் பல முக்கிய தளங்கள், விமானங்கள், ட்ரோன்கள், ரேடர்கள் மற்றும் தகவல் தொடர்பு மையங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது. ஐஆர்ஜிசியின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் மொஹ்சென் மொஹபி கூறுகையில், ஒரு போரில் எதிரியை நேரடியாக தாக்குவது மட்டுமல்ல, அவர்களின் செயற்பாட்டு திறனை படிப்படியாக பலவீனப்படுத்துவதும் முக்கியமான ஒரு தந்திரம் என்று தெரிவித்திருக்கிறார். அதன்படி அமெரிக்க ராணுவத்தின் ஆயுத மற்றும் தளவாட அமைப்புகளே முதன்மையான குறியாக மாறியது என்று அவர் கூறுகிறார். ஐஆர்ஜிசியினுடைய இந்த முக்கிய அறிக்கையின்படி 15 நாட்களில் 6 போர் விமான மற்றும் ஹெலிகாப்டர் பராமரிப்பு மையங்கள் முற்றாக தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 முக்கிய ஆயுத மற்றும் தளவாட மையங்கள் அழிக்கப்பட்டதாக ஐஆர்ஜிசி கூறுகிறது. போர்க்காலங்களில் பராமரிப்பு மையங்கள் மிகவும் முக்கியமானவை என்றும் சொல்லியிருக்கிறது. ஒரு போர் விமானம் அல்லது ஹெலிகாப்டர் சேதமடைந்தால் அதை மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டு வருவது இந்த மையங்கள் தான். எனவே அவற்றை தாக்குவதன் மூலம் எதிரியின் நீண்டகால செயற்திறனை பாதிக்க முடியும் என்று ஐஆர்ஜிசி விளக்குகிறது. இது மட்டுமல்லாமல் 12 எரிபொருள் தொட்டிகள் தீக்கிரையாக்கப்பட்டதாகவும், ஆயுதங்கள், கப்பல் உதிரி பாகங்கள் மற்றும் விமான உபகரணங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 17 ஆயுத களஞ்சியங்கள் அழிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல் 6 ஏவுகணை சேமிப்பு கிடங்குகளும் தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் ஈரான் தெரிவிக்கிறது. ஆனால் இந்த அறிக்கையின் மிகவும் முக்கியமான பகுதி வேறு ஒன்றாகும். எதிரியை குருடாக்குவதுதான் தங்களின் மூலோபாய இலக்கு என்று ஐஆர்ஜிசி வெளிப்படையாக கூறியிருக்கிறது. அதாவது எதிரியின் கண்காணிப்பு திறன், கட்டளை திறன் மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை அழித்து அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதுதான் முதன்மையான இலக்கு என்று ஐஆர்ஜிசி சொல்லியிருக்கிறது. இதற்காக 7 கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் அழிக்கப்பட்டதாகவும் 3 செயற்கைக்கோள் தொடர்பு அமைப்புகள் தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்காவின் மிகவும் முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றான பேட்ரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புடன் தொடர்புடைய 6 ரேடர்கள் தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஐஆர்ஜிசியின் விளக்கத்தின்படி ஒரு ரேடார் அமைப்பு செயலிழந்தால் அதனுடன் இணைக்கப்பட்ட பாதுகாப்பு வலையமைப்பும் பலவீனமடையும் என்று சொல்லியிருக்கிறது. இதன் மூலம் ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் எளிதாக இலக்குகளை அடைய முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இதனுடன் 3 வான் மற்றும் கடல் கண்காணிப்பு ரேடர்கள், 8 ஆரம்ப எச்சரிக்கை ரேடர்கள், 7 வான் பாதுகாப்பு ஏவுகணை ரேடர்கள், 2 ANTPS-117 ரேடர்கள், 5 நீண்ட தூர ரேடர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் செயற்திறனை குறைப்பதே இதன் நோக்கம் என ஈரான் விளக்குகிறது. அடுத்ததாக அமெரிக்காவின் செயற்பாட்டு உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஐஆர்ஜிசியின் பட்டியலின்படி
MQ-9 ரீப்பர் ட்ரோன்களுக்கான 6 ஹேங்கர்களும் முற்றுமுழுதாக தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த 15 நாள் போரில். மேலும் ஒரு F-15 போர் விமான தயாரிப்பு ஹேங்கர் தாக்கப்பட்டிருக்கிறது. 8 புதிய ட்ரோன்கள் இருந்ததாக கூறப்படும் ஒரு ட்ரோன் ஹேங்கரும் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 கட்டளை மையங்கள், ஒரு விமான எரிபொருள் நிரப்பும் தளம், P-8 பாய்ஸ்டன் கடல் கண்காணிப்பு விமானத்திற்கான மின்னணு போர் வசதி, 4 ஹைமாஸ் ஏவுகணை தளங்கள், 5 போர் விமான ஹேங்கர்கள் மற்றும் 4 பாட்ரியோட் பாதுகாப்பு வளாகங்கள் தாக்கி முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 6 ஏவுகணை ஏவுதளங்கள், ஒரு எரிபொருள் பம்ப் நிலையம், 2 சிக்னல் புலனாய்வு மையங்கள் மற்றும் ஒரு தகவல் மையமும் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகளாவிய கவனத்தை திருப்பியது அமேசான் நிறுவனத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு தரவு செயலாக்க மையம் பற்றிய தகவல்கள்தான். பஹ்ரைனில் அமைந்திருந்த இந்த மையம் அமெரிக்காவினுடைய பிராந்திய புலனாய்வு மற்றும் தகவல் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியமானதாக இருந்ததாக IRGC கூறுகிறது. இந்த அமேசான் மையம் முதலில் ஒரு தாக்குதல் அலையில் கடுமையாக சேதமடைந்ததாகவும் பின்னர் நடைபெற்ற தாக்குதல்களில் முற்றிலும் அழிக்கப்பட்டதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கண்காணித்து வருவதாக இப்பொழுது செய்திகள் தெரிவிக்கின்றன. IRGCயின் அறிக்கையில் F-15 போர் விமானங்கள், P-8 கடல் ரோந்து விமானங்கள், C-17 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 8 வான்பழி எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் 17 உளவு மற்றும் தாக்குதல் ட்ரோன்கள் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் தெஹ்ரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட புதிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டவை என்று ஈரான் கூறுகிறது. குறிப்பாக ஹார்மோஸ் நீரிணை வழியாக கடல் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக கூறி அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை விரிவுபடுத்திய பின்னர் இந்த பதிலடி நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டதாக ஈரான் கூறுகின்றது. ஈரானின் குற்றச்சாட்டின்படி அமெரிக்க தாக்குதல்களில் தொடர் வலையமைப்புகள், பாலங்கள் மற்றும் நீர் வசதிகள் உள்ளிட்ட முக்கிய கட்டமைப்புகள் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மிகப்பெரிய இழப்பு விவரத்துக்கு பின்னரே அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உடனடியாக ஈரான் மீதான அனைத்து போர் நடவடிக்கைகளையும் இடைநிறுத்தி வைத்திருக்கின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. ஈரானின் உட்கட்டமைப்புகளை அழித்ததற்கு பதிலாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய பல ராணுவ நிலைகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக IRGC தெரிவிக்கிறது. ஆபரேஷன் நாசர் 2 என அழைக்கப்படும் நடவடிக்கையின் 27வது கட்டத்தில் வெடிமருந்து சேமிப்பு பகுதிகள் மற்றும் ராணுவ தங்குமிடங்கள் சேதமடைந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் மோதலின் போது டசன் கணக்கான அமெரிக்க வீரர்கள் காயமடைந்ததாக பென்டகனே உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் சேதத்தின் உண்மையான அளவு இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. புதிய தகவல்கள் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுவதாவது, இந்த மோதல் நீடித்தால் அமெரிக்காவின் பாட்ரியாட் ஏவுகணை கையிருப்புகள் மற்றும் நீண்ட தூர துல்லிய ஆயுதங்களின் பயன்பாடு அதிகரிக்கும் என்பதால் கூடுதல் தளவாட அழுத்தம் உருவாகலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்மோஸ் நீரிணையில் பாதுகாப்பு கண்காணிப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச கடல்சார் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. தற்போது மிகப்பெரிய கேள்வி ஒன்றுதான், இந்த மோதல் கட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே தொடருமா அல்லது அமெரிக்கா மற்றும் ஈரான் ஒருவரின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகளை மற்றொருவர் தொடர்ந்து குறிவைப்பதால் இது முழுமையான பிராந்திய போராக மாறுமா? 15 நாட்களில் நடந்ததாக கூறப்படும் இந்த தாக்குதல்களின் உண்மையான தாக்கம் என்ன என்பது இப்பொழுதுதான் தெளிவாக வெளிவந்திருக்கிறது. ஆனால் ஒரு விடயம் மட்டும் உறுதி, மத்திய கிழக்கில் பதட்டம் இன்னும் குறையவில்லை. அண்மையில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதன் முக்கிய காரணமாக அமெரிக்க ராணுவத்திற்கு தேவையான ஆயுத தளவாடங்கள் தற்போது குறைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த போரை கொண்டு நடத்துவதற்கான நிதி போதாமை காரணமாகவும் இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த போரில் மிக துல்லியமாக தாக்குதல்களை நடத்தி அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இலக்குகளை அழித்து இந்த போரில் மிக முக்கிய புள்ளியாக மாறியிருக்கிறது ஈரான் என்று குறிப்பிடப்படுகிறது. இவை இன்றைய உலக வீர செய்தி தொகுப்பு. இதுபோன்ற உலக வீர செய்திகளை உடனடியாக நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று சேர உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காணொலி தொடர்பான உங்களுடைய
கருத்துக்களை பதிவிடுங்கள். நாளை மாலை இதே நேரம் ஒரு புதிய முக்கியமான உலகவியல் செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்தும் உலகவியல் சேனலுக்கு ஆதரவளித்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.